ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் இவனுங்கெல்லாம் நான் வாவான்னு கூப்பிடணுமாச்சே என் நேர கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும். அண்ணாமலை வாங்க வாங்க சார் அப்படின்றாங்க. எப்படியாப்பட்ட பாருங்கள், கால சூழ்நிலை இப்படிலாம் சுத்த வைக்கிது உங்களை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் முத்து என்ட்ரி கொடுக்குறாரு. முத்து என்ட்ரி கொடுக்கும்போது அப்படி கை எடுத்து அப்படியே அடிக்கிற மாதிரி வர்றாரு. ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதப்பா, பயந்து சாவாதாரா, நான் உன்னை அடிக்க வரலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு ஏதாவது பிரச்சனையை கிளப்பு அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்தோடனே நம்ம மீனா வந்து சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க, இன்னைக்கு நீங்கள் யாருக்கிட்டே எந்த கையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்து வந்து குடிக்க வச்சா கண்டிப்பாக வளருவார், அடிப்பார், சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? மித்தவங்க தான் பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம கூட இருக்காங்களே, அதாவது அவங்க அண்ணி மனோஜோட வைஃபே இந்த பிளான் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட அப்பாவை பற்றி பேசக்கூடாதுன்னா கண்டிப்பாக முத்து அதை பெரிய பிரச்சனையாக்கணும்னு சொல்லிட்டு முத்துவை ட்ரம் கார்டாக வச்சு எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் கடைசியில் கோவப்பட போகிறது வேற யாராவது தான் இருக்க போகுது. உண்மை வெளியே வரப்போகுது. முத்து மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணாருன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும். அதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது நம்ம ரோகிணிக்கே தெரியலங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னப்பா பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உட்காந்துருக்காரு. அண்ணாமலை உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் காலை வந்து ஆட்டிக்கிட்டே இடிக்க வராரு. இடிக்க வந்தோடனே கடுப்பாயிடுச்சு நம்ம முத்துக்கு. உடனே இருங்க பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஏஞ்சி தனியாக ஒரு பக்கம் வந்துட்டாரு. ரோகிணி போய் விஜயா வர என்ன உங்கள் அப்பா வரல, என்ன உங்கள் அப்பா வரலன்னு பயங்கரமாக உழுக்குறாங்க. என்னடா இது, இந்த அம்மா எப்போ பாரு அப்பாங்குது, சும்மா இது ரொம்ப தப்பாக இருக்குப்பா, போப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்க. இப்படியே கத்திக்கிட்டு இருந்தேன்னா தவாதவான்னு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வேற, என்ன உன் மாமியார் இவ்வளோ டெரராக இருக்காங்க? ஆமாம், கண்டிப்பாக அப்பா வர்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே நீ யோசிச்சுட்டே நம்ம ரோகிணி செட் பண்ண ஆளும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா செட் பண்ண ஆளும் வந்துட்டாங்க. என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.